ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகார்ஜுமாரின் அன்பு வணக்கங்கள். நான் வேகமாக டூர் போய் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்தது. அதே மாதிரி அடுத்தாப்பில் நாங்கள் வடக்க, அதாவது இமயமலைக்கே போகலாமா அப்படின்றோம். அதாவது ஆதி கைலாஷ் போயிட்டு அங்கேருந்து ஆக்ரா, டெல்லி எல்லா இடங்களையும் போய் ஒரு சுற்றிட்டு வரலான்ருக்கோம். ஆதி கைலாஷ் போகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். இருந்தாலும் நாங்கள் அதை ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கோம். இந்த ஆதி கைலாஷ் போகணுன்னாக்க நம்ம டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும். உடல்நிலை நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அதை உள்ளேயே நம்மளை விடுவா. அதனால் மறக்காமல் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஹார்ட்டெல்லாம் நல்லா இருக்கா, என்னென்ன ஏதாவது நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அதுக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்ம் கொடுப்பா. அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அப்படி போனால் தான் நம்ம அதை பார்க்க முடியும். நான் எனது தம்பி, தங்கை, தம்பி மனைவி அவளோடு சேர்ந்து ஆதி கைலாஷத்துக்கு போகிறேன். அதுக்கு முதல்ல நாங்கள் விமானத்தில் டிக்கெட், இது வரைக்கும் டெல்லி வரைக்கும் விமானத்தில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மாதம் மே மாதம் 22ஆம் வெள்ளிக்கிழமை நாங்கள் சென்னையிலிருந்து டெல்லிக்கு விமான டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். சென்னை டு டெல்லி நான் ஸ்டாப். அது விமானத்தோட எண் 6E 404 A321. அதாவது 8:15 நம்ம ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணிடணும். அதெல்லாம் முடிஞ்சிடும். ஃப்ளைட் 9:15, ஆனால் நம்ம 8:15 எல்லாமே முடிச்சிடுங்கிறதுனால நம்ம ஒரு 7:15 அப்படி போகிறது நல்லது. மெட்ராஸ் டு சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் T1, அதாவது T1 கேட்டுக்கு போகணும். ட்ராவல் டைம் 2 hours 55 minutes. ட்ராவல் டைம் அவ்வளவு 2 மணி நேரமும் 55 நிமிஷமும் ஆகும். கரெக்டாக அதாவது 9:15 புறப்படுவோம். கரெக்டாக 12:10 டெல்லி இந்திரா காந்தி டெர்மினல் ஏர்போர்ட்டை போய் அடைவோம். பேக்கேஜ் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாக்கா, கையில் இருக்கிற கேபின் பேக் இருக்குல்லையா, அதில் 7 கிலோ, அதுக்கப்புறம் உள்ளே போடுற அந்த பேக் 15 கிலோ. இது வழக்கமாக உள்ளது தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஆதி கைலாஷ் மற்றும் ஓம் பர்வத் யாத்ரா, அதை பற்றிய சுருக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பயண விவரம். பயணம் ஆதி கைலாஷ் மற்றும் ஓம் பர்வத் யாத்திரை. அதுபோல் நைனிடால், நம்ம நைனிடால்லாம் பார்க்க முடியுமா? டார்ஜிலிங் பார்த்துட்டோம், நாங்கள் ஊட்டி பார்த்துட்டோம், மவுண்ட் அபுலாம் கூட பார்த்தாச்சு. இப்போ அடுத்தாப்பில் பார்க்க போகிறது நைனிடால். நைனிடால், ஆக்ரா, டெல்லி சுற்றுலா. காலம் 22 மே 2026 ஜூன் 2, 2026 வரைக்கும் 11 இரவுகள் அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் தங்குறோம். 12 நாட்கள் பயணம் பண்ணுறோம். பயணிகள் நாங்கள் 4 பேர். முதல்ல 4 பேர் போகிறோம். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா, மன்னி, அப்புறம் அவங்க அண்ணாவோட பொண்ணு, மாப்பிள்ளை, குழந்தை எல்லோரும் எங்களோட இணைந்து கொள்கிறார்கள். முக்கியமாக என்னென்ன இடம் பார்க்குறோம்னாக்கா, ஆதி கைலாஷ், ஓம் பர்வத், தார்ஜுலா, நைனிடால், ஆக்ரா, டெல்லி, இந்த இத்தனை இடங்களையும் தான் சுற்ற போகிறோம். என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? ஆதி கைலாஷ், ஓம் பர்வத், தார்ஜுலா, நைனிடால், ஆக்ரா, டெல்லி. சரி, நாள் வாரியான திட்டத்தை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம். முதல்ல எங்கே போகிறோம், ரெண்டாவது எங்கே போகிறோம், எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு முதல் நாள் 1, அதாவது 22ஆம் தேதி போகிறோம் இல்லையா, அன்றைக்கி டெல்லி காத்தகோதாம், அதாவது இந்திரா காந்தி விமான நிலையத்துக்கு போய் சேர்றோம். அதுலேருந்து காரில் கொண்டு எங்களை பிக்கப் பண்ணுறாங்க. சுமார் 7 மணி நேர பயணம் செஞ்சு அந்த காத்தகோதாம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுறோம். அதில் ஹோட்டல் ராயல் வின்சார், அதில் ஒரு நாள் தங்குறோம். அங்கே வச்சு யாத்திரை எப்படி, நமக்கு அங்கே கைடு எல்லாமே வருவாங்க,
எப்படி போகணும், என்ன நம்ம குதிரையில் போகணுமா இல்லை நடந்து போகணுமா இல்லை காரில் போகணுமா, எவ்வளோ தூரத்துக்கு போக முடியும், எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படிங்கிற விவரமெல்லாம் அவள் அங்கே வந்து நமக்கு சொல்லுவாள். நாள் 2 2 23 மே மாதம் காத்தத் கோதாம் டு பித்தோராகர் வழியில் என்னெல்லாம் பார்க்குறோம்? கோலு தேவ்தா கோவில் பார்க்குறோம், ஜாகேஸ்வர் தாம் பார்க்குறோம், காமாக்யா மந்திர் அதுவும் பார்க்குறோம். அப்புறம் மலைப்பகுதியில் உள்ள அந்த அழகிய பயணம் பித்தோகாரில் மழை சுற்றி அப்படி மலைப்பகுதியெல்லாம் பார்த்துட்டே போனாலே நமக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் பித்தோகரில் இரவு தங்கல். பித்தோகரில் எந்த இடத்துல தங்குறோம்? ஹோட்டல் ஸ்ரஸ்தா அதில் ஒரு நாள் இரவு தங்குகிறோம். ஒரு அடுத்த நாள் 3 அன்றைக்கி தங்கிட்டு அடுத்த நாள் காலங்காத்தால் பித்தோராகர்லேருந்து நாபி பார் குஞ்சி அந்த இடத்துக்கு போகிறோம். அதெல்லாம் என்னது? நாபி குஞ்சிங்கிறதெல்லாம் மலை கிராமங்கள், ஆறுகள், ஹிமாலய காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டே போகிறோம். அப்புறம் மால்பா, புத்தி, சியோலேக், கர்பியாங் போன்ற இடங்கள், அப்புறம் ஆதி கைலாஷ் பேஸ் கேம்ப் பகுதி, கெஸ்ட் ஹவுஸ் அதெல்லாம் போயிட்டு கெஸ்ட் ஹவுஸில் தங்குறோம். கெஸ்ட் ஹவுஸில் எத்தனை நாள் தங்குறோம்? 2 நாள் தங்குறோம். அந்த 2 நாள் தங்கும்போது முதல்ல இதெல்லாம் பார்த்துட்டு 2வது நாள் 4ல் நாபி ஜோலிங்காங் போகிறோம். அங்கே என்ன பார்க்குறோன்னாக்க ஆதி கைலாஷ் மலையின் தரிசனம், அப்புறம் பார்வதி சரோவர் ஏரி, பாண்டவ கோட்டை, அதாவது பாண்டவர்களோட கோட்டை ஒன்று இருக்கான் அங்கே, அப்புறம் சிவபெருமானின் ஆன்மீக அனுபவம், அவர் வந்து அங்கே நடனமாடுறார் அப்படிலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் பார்க்குறோம். இரவு வந்து நாபி கிராமத்தில் கெஸ்ட்டு ஹவுஸில் தங்குறோம். அந்த கெஸ்ட்டு ஹவுஸு ஒரு மலை கிராமம் தானே, பாத்ரூம்லாம் வந்து காமனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நாள் 5 ஓம் பர்வத், 5வது நாள் தான் ஓம் பர்வத்தையே நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். எத்தனைக்கு போகிறோம்? 5வது நாள் தான் ஓம் பர்வத் தரிசனம். தார்ச்சுலா, ஓம் பர்வத் எந்த இடத்துல இருக்குது? தர்ச்சுலா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. என்ன பார்க்குறோம்? முக்கியமாக ஓம் வடிவம் தென்படும் புனித மலை. இந்த மலையில் வந்து இப்படி இப்படி இருக்கும், அப்படி ஓம் அப்படின்னு அந்த இடத்துல பனி பட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓம்ங்கிறது நமக்கு தெரியும். ஓம் வடிவ மலை அது உங்களுக்கு நேரில் பார்த்துட்டு இன்னும் சரியாக சொல்கிறேன். அப்புறம் காளி நதியின் ஆதாரம் 3வது கலாபாணி மற்றும் காளி மாதா கோவில், அப்புறம் தர்ச்சுலா வந்துட்டு அதில் தங்கல். எந்த இடத்துல தங்குறோம்? ஹோட்டல் தேவ்ங்கிற இடத்துல தங்குறோம். அப்புறம் நாள் 6 தர்ச்சுலா, பாதாள புவனேஸ்வர், நைனிடால் இதெல்லாம் போகிறோம். பாதாள புவனேஸ்வர் குகை, முதல்ல என்னத்தை பார்க்குறோம்? பாதாள புவனேஸ்வர் குகை. அந்த குகையில் சிவன் கோயில், சிவன் தொடர்பான புனித இடம் அந்த இடம், அதை பார்க்குறோம். 2 ஹிமாலய மலை காட்சிகள், இமயமலை காட்சிகளை அங்கே பார்க்குறோம். ஏன் ரஜினிகாந்த் தான் பார்க்க முடியுமா? நம்ம பார்க்க முடியாது தானே. ஹிமாலய மலை காட்சிகள். 3வது நைனிடால் தங்கல். நைனிடாலுக்கு போய் அங்கே தங்குறோம், அந்த குளிர் பிரதேசத்தில் தங்குறோம். அந்த ஹோட்டலோட பேர் லாங் டேட் மேனர். இந்த ஹோட்டலோட பேர் என்ன? லாங் டேட் மேனர். இந்த ஹோட்டலில் தான் 2 நாள் தங்குறோம். நைனிடால் இல்லையா, அதில் கொஞ்சம் இருந்து பார்த்தா தானே அது என்ன நல்லா தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. 7வது நாளும் நைனிடால் சுற்றுலா தான். அதில் என்னெல்லாம் பார்க்குறோம்? 1 சத்தால் ஏரி, 2 பீம்தால், 3 நௌகுஷியா தால், 4 நைனாதேவி கோயில், 5 திபெத்திய சந்தை மற்றும் மால் ரோடு இதெல்லாம் பார்க்குறோம். அன்றைக்கி ராத்திரி அதே அந்த லாங் டேட் மேனருங்கிற ஹோட்டலில் தங்குறோம். அப்புறம் நாள் 8, இப்போ தான் நாள் 8 ஆகுது. அதில் நைனிடால்லேருந்து ஆக்ராவுக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? நைனிடால்லேருந்து ஆக்ரான்னு சின்ன வயசில் புத்தகத்தில் படிப்போம் தவிர நம்ம நேரில் பார்ப்போம், நினச்சி கூட பார்த்ததில்ல. நைனிடால் டு ஆக்ரா இது போகிறதுக்கு முக்கிய காரணமே என் தம்பி தான். தம்பிகிட்ட நான் சொல்லியிருந்தேன், எப்பா கொஞ்சம் டெல்லி ஆக்ராலாம் கூட்டின்னு போப்பா அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த தடவை டூர் போட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆக்ரா எல்லா இடத்துக்கும் அவன் கூட்டின்னு போகிறான். அதில் நைனிடால்னு ஒரு வார்த்தை விட்டேங்கிறதுக்காண்டி நைனிடாலையும் கூட்டின்னு போகிறான். இது மாதிரி தம்பியெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப
கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா எங்களுக்கு பாஷையெல்லாம் தெரியாது. ஆனால் தம்பி மனைவி அவங்களுக்கெல்லாம் நிறைய பாஷைகள் தெரியும். அதனால் அவள் அதை வச்சு நல்லா அழகாக சமாளித்து எங்களையும் அரவணைச்சு கூட்டின்னு போவாள்.